சரி, ஓகே சார். ஒரு முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் சார். ரெண்டு பேரும் பேசணும். அவர் ஸ்ரீராம் சார்னு சொல்லிட்டோம், இல்லை சுப்பிரமணியம் சார் சொல்லிட்டோம். இதுக்கு பதில் கொடுக்கிட்ட மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு விஷயம். அதாவது வந்து இப்போது அந்த நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் விரும்பப்படுகிற மாநிலங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாஜக அரசாங்கம் 2014 வந்த பிறகு அந்த ஷரத்தை நீக்கி கட்டாயம் கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்னன்றதை ஒன்று சொல்லணும். ரெண்டாவது வந்து இப்போது ஃபார் அன் ஆர்கியூமெண்ட் இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து இது பொதுப்பட்டியலில் வந்துருச்சு. பொதுப்பட்டியலில் வந்தா ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொல்லிடுறேன். உங்க இண்டி கூட்டணி காங்கிரஸோட சரி ஓகே எமர்ஜென்சி பீரியட் ஓகே விடுங்க சொல்லுங்க. எமர்ஜென்சி பீரியட் வந்துச்சு. சார் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போறோமோ போவோம் சார். அதுக்கு டைம் நீங்க கொடுக்குற மாதிரி தான் நான் எமர்ஜென்சி பத்தி விவாதிக்க போறேன். புரியுதுங்களா? எமர்ஜென்சி ஒன்று ஆதரிச்சுலாம் நாங்கள் உட்காரலைங்க. சந்தர்ப்பவாதம் கிடையாது. நாங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா எமர்ஜென்சி பீரியட்ல வந்தது காரணம் நோக்கன்றது ஒரு பக்கம் விட்டுருங்க. சரி. ஆனா எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்த அந்த பொதுப்பட்டியல் நரேந்திர மோடி வர வரைக்கும் அது ஆபத்து இல்லை. அப்படி போனா அந்த ஆர்குமெண்ட் போட்டு வரும். நான் டைவர்ட் பார்க்காம சொல்றேன். பொதுப்பட்டியல் இருக்கும்போது அப்ப ஈக்குவல் ரைட் இருக்கா இல்லையா ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும்? அப்போ கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியல் இருக்கும்போது மாநில உரிமைகளை வந்து பறிக்கிற வகையில் விரும்புகிற மாநிலம் அப்படிங்கிற ஒரு லெஜிஸ்லேஷனை அந்த ஷரத்தை நீக்கினது எதுக்குன்றது இவங்க பதில் சொன்னோம். நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொதுப்பட்டியலே இருக்கட்டும், ஆனால் மாநில அரசினுடைய பங்கு எது வரைக்கும், யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய பங்கு எது வரைக்கும் ஒரு வரையறை பண்ணுது. ஒரு பையன் பிறந்து சாதாரண பள்ளியில் படித்து, அதாவது ஃப்ரம் த பிகினிங் பண்ணி அவன் ஸ்கூல் ஹையர் ஸ்டடீஸ் 12வது நமக்கு கணக்கு வச்சிருக்கோம். ஓகே. இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாநில அரசுடைய கண்ட்ரோல் தான். சரி. இந்த காலேஜுக்கு அட்மிஷன் போட்ட பிறகு காலேஜினுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டடீஸ் அது எப்படி இருக்கணும்ன்றத வந்து தான் நிர்வாகம் பண்றதுக்கு தான் ஒன்றிய அரசுக்கு யூஜிசிக்கு அதிகாரம் இருக்கே தவிர, ஆனா காலேஜில் அட்மிஷன் பண்றதுக்கே நான் எடுத்து பண்றது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பையனை கொண்டு போய் காலேஜில் போடுற வரைக்கும் நம்ம கையில் இருக்கணும். அந்த பையன் காலேஜில் கொண்டு போய் போட்ட பிறகு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கரிக்குலம் அது தரமா இருக்கா தரமா இல்லையா, மாற்றம் வேண்டுமா வேணாமான்றதான் யூஜிசி. அங்கதான் யூனியன் கவர்மெண்ட் வருது. ஆனா இவன் +2லயே இவங்க என்ன பண்றாங்க, நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சு தான் எடுக்கணும் போது நான் என்ன கேட்கிறேன், +2ல சப்ஜெக்ட் படிக்கிறோம். சரி. அதை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமா என்ன சாதிக்க போறீங்க? 3 கேள்வி கேட்டிருக்கேன். 1, காமனா இருந்ததை வந்து மாநில அரசுகள் விரும்புகிறத இருக்கலாம்ன்றதை எடுத்தது எதுக்கு? 2 வந்து பொதுப்பட்டியல் இருந்தாலும் கூட கரிக்குலத்தை நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணலாமே தவிர, ஆனா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து நாங்க கேள்வி கேட்கிறோம். இதுக்கு பதில் சொல்ல இன்னொரு ஒரு ஃப்ராட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்களே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டே ஃப்ராட் சார். ஏன்னா அல்டாமஸ் கபீர் நானும் சொல்றேன், இட்ஸ் a fraud judgment. It's a fraud judgment. The entire கடுமையான விமர்சனம். நான் சொல்றேன் சார், I will say sir fraud judgment சார். அது fraud judgment. ஏனா சார் நானும் அத சொல்றேன். உண்மை fraud. எப்படி fraud நான் சொல்றேன், உட்கார்ந்தவன் fraud கொடுத்தவன் fraud, உட்கார்ந்தவன் fraud கொடுத்தவன் fraud நான் சொல்றேன். அது எப்படின்னா அல்டாமஸ் கபீர் ஃபுல் ஜட்ஜ்மென்ட்க்கு வரும்போது அதுல டிசெண்டன்ட் ஒபினியன் எழுதுறாரு ஒரு மகான். அவரை மகான் தான் சொல்ல, நீதிபதி சொல்லக்கூடாது. டிசெண்டன்ட் ஒபினியன் எழுதுற மகான இவங்க என்ன பண்றாங்க, ஜுடிஷியரி வரலாற்றில் நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மாக்கரி சார் இது. ஒரு டிசெண்டன்ட் ஒபினியன் எழுதுனவரை கொண்டு போய் உட்கார வச்சு அவர் தலைமையில பெஞ்சை கான்ஸ்டிட்யூட் பண்ணி ரீவிசிட் பண்ண மாட்டாங்க. இட் நெவர் ஹேப்பன் இன் இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் ஜுடிஷியரி. ஆனா மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு யார் டிசெண்டன்ட் கொடுத்தாரோ அவர் தலைமையில போட்டு உட்கார வச்சு பெஞ்சை போட்டு ஃப்ராட் ஜட்ஜ்மென்ட் வாங்கி நீட் நடத்துறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஸ்ரீராம் பதில் சொல்லுங்க. இன்னமும் அதுக்கான மறுசீராய்வு அவர்தான் ஆன்சர் பண்ணிடணும். இல்ல கடுமையான விமர்சனம். அது ஃப்ராட் ஜட்ஜ்மென்ட் ஒரு எம்எல்ஏ சொன்னார்னா அது அவர்தான் அது பொறுப்பு. இல்ல அவரும் வழக்கறிஞர் தான், அவரும் வழக்கறிஞர் தான். இல்ல ரெண்டு பேரும் வழக்கறிஞர் தான். ரெண்டு பேரும் வழக்கறிஞர் தான். நாட் மை பார்ட்டி as an advocate. அதுதான் நான் சொல்றேன். இவரும் வழக்கறிஞர் தான், அவரும் வழக்கறிஞர். இல்ல ஓகே, இல்ல அவர் வழக்கறிஞர் தான், அவருடைய ஷியாமும் வழக்கறிஞர் தான். அவர் சொல்லிட்டு ஷியாம் சொல்லி முடிச்சுங்க சார். அல்டமஸ் கபீர் ஜட்ஜ்மென்ட் 2013 ரைட்டா. டிசென்ட் ஒருத்தர் வந்து மாற்று அபிப்பிராயம் தராரு, அவருக்கு உரிமை இருக்கு. மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அல்டமஸ் கபீர் ஜட்ஜ்மென்ட் நின்றுச்சு, நீட் அபாலிஷ்ட். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு பிறகு
அந்த டிசென்ட் ஜட்ஜையே ஒரு பெஞ்சுக்கு மூவ் பண்றாங்க சார். அந்த பெஞ்ச் 5 பேரா உட்கார்ந்து அது வந்து தீர்ப்பு கொடுக்குது. டிசென்ட் கொடுத்தவங்க திருப்பி பெஞ்சுக்குள்ள எப்படி உட்கார வைக்க முடியும்? சரி, ஒரு கன்சல்ட் பண்ணிருக்கலாம், சொன்னவரை வச்சு கன்சல்ட். how do you call it as fraud ன்னு சொல்லுங்க. why fraud means why fraud? அது ஏன் fraud ன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன் கன்சல்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? why fraud means கரெக்ட்டா தப்பா? ஒவ்வொருத்தரா பேசி உரிமை இருக்கா இல்லையா? நீங்க கேட்டீங்க பதில் சொல்றேன். ரிஷாம் பதில் சொல்றேன். சொல்லுங்க. அந்த டிசென்ட் கொடுத்த ஜட்ஜோட கன்சல்ட் பெஞ்ச்ல ஒரு 5 ஜட்ஜ வைக்கிறது தப்பா? தப்பு. தப்புன்றது யாரோட பார்வையில தப்பு? இல்ல சார், உங்க பார்வையில தப்பு. கான்ஸ்டிடியூஷன் பார்வையில கரெக்ட்டா தப்பா? அதுக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் நான் சொல்லிட்டேன். இல்ல நீங்க கேட்டதுக்கு தான் பதில் பதில் பண்ணுங்க. சொல்லுங்க. அது தப்பு சார். இப்ப உதாரணமா இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் தான். இன்னொரு நீதியரசர் உட்கார்றாரு, ஒரு நீதியரசர் சொன்னது தப்புன்றாரு, அதாவது குண்டாஸ் ஆக்ட் மேட்டர்ல தப்புன்னு சொல்லிட்டு அவர் என்ன டிசைட் பண்றாரு, ரெகுலர் பெஞ்சுக்கு போடுன்னு சொல்றாரு. அதாவது இந்த 3 ஜட்ஜ் இல்லாத ஒரு பெஞ்ச் தான் வரும். That's right. இதான் சார் இயற்கை. நீங்க எந்த கோர்ட் நடக்குது நீங்க பாருங்க. அப்புறம் நீங்க ஏன் ரிவ்யூ பெட்டிஷன் ஏன் உங்க வாட் ஸ்டாப்ஸ் சார் போட்டு from all government why does they not go for a review petition in supreme court? Call it a fraud judgment. supreme court கொஞ்சிருங்க. supreme court fraud judgment கொடுத்திருக்கேன்னு அந்த supreme courtல போய் ஏன் சொல்லல? அந்த supreme court 2 வாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட்ட பத்தி உங்களுடைய ஒபினியன் என்னன்னா ஏன் நீங்க போய் வாய்தா வாங்கிட்டு வரீங்க? ஏன் அதை நீங்க போய் ஃபேஸ் பண்ண நீட்டுக்கு முன்னாடி எவ்வளவு தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் லிஸ்ட் சொல்லலையே. நளினி சிதம்பரம் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். அவர் சொன்னாரு நான் சொல்றது நளினி லாயர் fought in supreme court. அவங்க டேட்டா நான் எடுத்துப்பேன். சாரி டு டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம், இவர் டேட்டா நான் எடுத்துக்க முடியாது. நீங்க எப்படி எடுத்துக்க மாட்டீங்களோ நான் அதை எடுத்துக்க மாட்டேன். அதே நளினி சிதம்பரம் 30 வருஷத்துல அரசு பள்ளி மாணவர்கள் 100 பேர் கூட வராதது 2023ல மட்டும் திரு மா சுப்பிரமணியம் சொன்னதிலேயே 650 அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆயிருக்காங்க. எது சமூக நீதின்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க, மக்கள் டிசைட் பண்ணுங்க. நீங்க அதுக்கு தான் நான் உங்களை திருப்பி நம்பர் கம்பேரிசன் கேக்குறீங்க. நீங்க பர்சன்டேஜ்ல பேசாதீங்க. ஒரு நிமிஷம் நீங்க பர்சன்டேஜ்ல பேசுறது வந்து ஸ்மார்ட்னஸ். நீங்க நம்பர்ஸ் கரெக்ட்டா சொல்லுங்க. நீங்க முன்னாடி 20 வருஷமா இவ்ளோ மாணவர்கள், தமிழக மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இத்தனை பேர் வந்தாங்க. இப்ப இல்லன்றதை ப்ரூவ் பண்ணுங்க, அப்புறம் பேசுவோம். நான் திரு ஜெயபிரகாஷ் காந்தி கிட்ட அந்த நம்பரே நான் கேட்டு வாங்க. நீங்க பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்கள்ல கண்டிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் அதிகம் இருப்பாங்க இல்லையா? அதை நம்ம ஒத்துக்கிறோம்ல. அப்ப அரசு பள்ளி மாணவர்கள் ஸ்டேட் போர்டு என்ன சிலபஸோ அதுல தானே படிக்க முடியும் அவங்க. அப்ப சம வாய்ப்பு எந்த இடத்துல வரும்? எல்லாருமா எழுதுற ஒரு எக்ஸாம்ல தானே வரும். அந்த எக்ஸாம் தானே சார் +2. அதுக்கு எதுக்கு நீட்டு? திருப்பி நீட்டு குறியீடு சார், வேளாண்மைக்கு வருது சார், நர்சிங்க்கு இருக்கு சார். நீங்க இந்த வரலாறு பூரா, சட்ட வரலாறு பூரா நீங்க ஜெயபிரகாஷ் காந்தி கேளுங்க. சட்டத்தை எல்லாம் யாரும் மாத்தி பேச முடியாது. ரொம்ப தெளிவா சொல்லுங்க. சரி, ஓகே.